நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்மளோட உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாக்கிக் கொள்வோம். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 5 வரை நான் வாசிக்கிறேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் ஒன்றுமாக நாம் யாவும் எழுந்து நின்று முதல் பாடலாக ஆத்துமாவே முழு உள்ளமே இந்த பாலை கைகளை தட்டி நாம் பாடுவோம். Amen.
எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய எங்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் நன்றிக்கும் உரிய தேவனா இருக்கிறீர். நீ மகா பெரியவரா இருக்கிறதுக்காக நன்றியா இருக்கும் ஆண்டவரே. இந்த காலை வேலையில் அப்பா இப்படியாக எங்களை குடும்பமாக சுகபத்திரத்தோடு நீ ஆலயத்துக்கு நீ கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளவே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே, அவர்களும் சுகபத்திரமோடு ஆண்டவரே குறித்த நேரத்திலே தேடி வர எனக்கு விஷயமாக அப்பா, இந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவரே எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கரம் எங்கள் மேல் இருந்ததுக்காக நன்றியா இருக்கும் ஆண்டவரே. காயப்பட்ட உள்ளங்களை கேட்டுக்கிற தேவனா இருக்கிறேன், எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே. வியாதியா இருக்கிறவர்களுக்கு நீ பெரிய மருத்துவரா இருக்கிற ஆண்டவரே. சுகம் கொடுக்கிற தேவனா கூட இருக்கிறதுக்கான நன்றிகளை செலுத்துகிறேன். நீர் நல்லவரா இருக்கிறேன் ஆண்டவரே. மகிமையின் தேவனாக இருக்கிறேன், பரிசுத்தத்தின் தேவனா இருக்கிறேன். நீர் பெரியவரா இருக்கிறதுக்கான நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை தரைமண்ட தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பார்வைக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எங்களை நீர் ஒருநிலைப்படுத்திருக்கிறேன், எங்களை நீ கூட்டி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களை போற்றும்படியாக, உண்மை துதிக்கும்படியாக எனக்கு காட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே ஒரே தேவன் அப்பா, உன்னை அதை தொழுது கொள்வதில்லை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே ஓசிப்பில் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். அந்த மகனோடு தங்கிறோம். சுராட்சியை பலப்படுத்தணுமாக செபிக்கிறோம். நல்ல ஒரு குரவலத்தை கொடுத்து பாடும்படியாக அந்த மகனுக்கு ஆண்டவரே பூர்ண பலத்தை தரணுமாக நாங்கள் செபிக்கிறோம். இசைக்கறி வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அந்த காலை வேளையில் வருகிறோம். அப்பா, இவர்களையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஞானங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திவ்ய செய்தி எதிர்க்கிறோம் மனுக்காக வருகிறோம். நீங்கள் ஜோன் கண்ணாவை காத்துறோம். அவர் கொடுக்கின்ற செய்தி ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், வாழ்க்கையில அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் பயன்பாடுல கொண்டு வர நீ உதவி செய்யும். ஏதோ தானும் நாங்கள் வாழாத படிக்க ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்த பிள்ளைகளாக ஜீவிக்க நீ உதவி செய்யும். குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தால் நீ மன்னிக்க வேண்டுமாக கூட ஜெபிக்கிறோம். இந்த கால ஆராதனை அவர்களுடைய பரிசுத்தமாக நாங்கள் கொண்டு கொள்ள உதவி செய்யும். நீ பெரியவராக நேற்று பால் ஒப்பு கொடுத்து அந்த ஜபத்தை எடுக்கிறோம். ஜீவ பிரார்த்தாவே அமருங்கள். இன்னொரு பாலை நாம் பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதிதினால் யோசிப்பவர். அந்த பாலை நாம் பாடுவோம். Radha
16 தொடங்கி 29 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 29 வரையிலும் மாறி மாறி வாசிப்போம். வசனம் 14. கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். நம்பிக்கையாய் இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்டை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாலே. உன் அந்திய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிறோம் தரித்திரன் வாசி. சோம்பேறி தன் கையை காலத்தில் வைத்து அதை திரும்ப தன் வாய் கைவிட்டு எடுக்காமல் இருக்கிறான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்கிற மகன். போலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விளங்கும். 29ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். பரியாசக்காரருக்கு தண்டனை என்றும் மூடருடைய முடிவுக்கு அடிக்கடி ஆயத்தமாய் இருக்கிறது. அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் உளுக்கிறார் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். உங்கள் யாவரையும் தேவன் ஒரு வாரம் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை ரிசவபாகம் எடுத்துக்கு முன்பதாக இன்னொரு பாலை நாம் பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நாம் யாரும் எழுதி நின்று இந்த பாலை நாம் பாடுவோம். Thank you.
காணிக்கையும் தசம பாகமே செலுத்துவோம். சோஸ்திர பாடலை பாடுவோம். அன்பும் இருக்கும் இந்த ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் எங்களை கண்மணி போல் நடத்தி வழிநடத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலைகளை ஆசிரியத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. பொருளும் காத்து ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஞானம் அறிவு பலத்துக்காக கோடி சோசனம் ஆண்டவரே. அது ஒரு நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரே ஒரு நன்றி காணிக்கும் கிறிஸ்துமாக செலுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசிரியத்து வழிநடத்துமாறு வேண்டுதல் செய்யணும்ப்பா. வேணுமாக ஆண்டவரே, இந்த காணிக்கையான இந்த காணிக்கை ஆண்டவரே உன் சமூகத்துக்கு பயன்பட அதை பயன்படுத்தும் கூட இருந்து வழி நடத்தலாம். மேலுமாக ஆண்டவரே எங்கள் கூட இருந்து எங்கள் வழி நடத்தலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாம் போதுக ஜபத்துக்கு கண் செல்வதற்கு முன்பதாக ஜபசிந்தியோடு என் உயிரான 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 இயேசு பாடலை பாடுவோம். இறுதி சரணம் வரும்போது நீங்கள் யாவரும் எழுதிக்க கேட்கிறேன். Yeah.
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். என் உயிரான நாங்கள் சுவாசிக்கும் எங்கள் உயிரான தேவனே, ஒவ்வொரு நாளும் இந்த சரீரம் ஜீவனம் பண்ணும்படி எங்களுக்கு உம்முடைய உயிரே நீர் கொடுத்து நாங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று உம்முடைய இரத்தத்தை நீர் சிந்தி பரலோகத்தை நாங்கள் அடையும்படி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து எங்க வாழ்க்கையை நீர் பரிசுத்தப்படுத்தி அந்த பரலோக வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் நடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படி ஆண்டவரே எங்களுடைய பாதங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்கும்படி எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு தயவாய் மன்னித்து இந்த காலை நேரத்திலே அப்பா பிதாவே என்று உம்மை நாங்கள் கூப்பிடும்படி இந்த ஆராதனையின் மூலியமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்தும்படி ஆண்டவரே எங்களை நீ ஒரு கருவியாய் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நாங்கள் கடந்து வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் விசேஷித்த முறையில உம்முடைய கிருபை, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுத்து வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அதனால்தான் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உயிரோடு உடைய சமூகத்திலே நிற்பது ஆண்டவரே, நிர்மூலம் ஆகுபாகுது ஆண்டவரே, என்னுடைய சுத்த கிருபை என்று நாங்கள் இந்த காலை நேரத்திலே உணரும்படி நீ தொடர்ந்து எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய சகல பாவங்களை தயவாய் நீர் எங்களுக்கு மன்னித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த உணர்வை எங்களுக்கு நீர் தொடர்ந்து கொடுத்து வருவதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காக நாங்கள் வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் சேரும்படி அந்த வழிகளை நீர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபையாய் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே திருச்சபையுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் இந்த வேலையிலும் இடத்தில் நாங்கள் வருகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையில நடக்கின்ற எல்லா விதமான ஊழியங்களையும் கர்த்தர் இதுகாலம் வரை நீர் ஆசீர்வதித்து வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஜெப கூட்டம், பைபிள் ஸ்டடி நல்ல முறை நடந்து வருவதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே ஆட்கள் குறைவாக இருந்தாலும் உம்முடைய சத்திய வசனம் பேசப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த வருகின்ற 9ஆம் மாதம் 16ஆம் தேதி சபையிலே நடக்கின்ற இந்த கருத்தரங்கிற்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அந்த எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். 9ஆம் மாதம் 15ஆம் தேதி எங்களுடைய திருச்சபையின் ஆண்டு விழாவை நாங்கள் நினைவு கூறவிருக்கிறோம்.
அந்த ஆராதனையிலையும் கர்த்தர் ஆசீர்வாதமான ஆராதனையை தேவன் எங்களுக்கு கொடுக்க ஆண்டவரே, தேவன் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நாங்கள் அந்த நாளிலே நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த ஆண்டவரே, எல்லா விதமான ஏற்பாடுகளும் கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு நடத்தி தர நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, 9ஆம் மாதம் 19 துவங்கி 21ஆம் தேதி வரை நடக்க போற இந்த வாலிபர் முகாமுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எல்லா காரியமும் ஆண்டவரே உங்களுடைய சித்த பிரகாரமாய் நடத்தி வருவதற்காக நன்றி. ஏறத்தாழ 40 வாலிபர்கள் இந்த முகாமிலே கலந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். வாலிபர்களையும் பெரியவர்களையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்த, எல்லா விதமான ஆயத்தங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பண தேவையும் நீ சந்திக்க போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உடைய தாசன் போதகர் சோலமனையும் தொடர்ந்து ஆயத்தப்படுத்தும். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு செய்தியை, நல்ல ஒரு பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்க தாசனை நீ தொடர்ந்து ஆயத்தப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில சரீர பலவீனப்பட்ட உள்ளங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் டயாலிசிஸுக்கு போகின்ற சகோதரர் டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகனியன் விசேஷித்த முறையில நீங்க கண்ணோக்கி பார்த்து சரீரத்துக்கு தேவையான எல்லா விதமான பலத்தையும் கிருபையையும் நீர் மகனுக்கு தொடர்ந்து கொடுக்க ஆண்டவரே, இந்த காரியத்தின் மூலியமாக தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போகாதபடி கர்த்தர் மேல வைத்த அந்த விசுவாசத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்த நீர் மகனுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, முதியோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாயார் லிடியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாயார் ஏஞ்சலினுக்காக செபிக்கிறோம். சகோதரி மேரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனப்பட்ட சரீரங்கள், உள்ளங்களை கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்த சகோதரி வனிசாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரர் ராமநாதனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சளி, காய்ச்சல், இருமலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபை பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகோதரி குலிகாவுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக சரீரத்திலே ஏற்பட்ட எல்லா விதமான பலவீனத்தினால பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபை அவர்களுக்கு போதுமானதாய் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சபை வாலிபர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து வாலிபர்கள் கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ ஆண்டவரே, தேவனுக்காக ஊழியம் செய்ய சபையில் இருக்கின்ற வாலிபர்களும் வெளியே படிக்கின்ற வாலிபர்களுக்கும் தொடர்ந்து தேவன் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருமணத்தை எத்தனிக்கின்ற வாலிபர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருந்து விசேஷமாக இந்த வார சனிக்கிழமை சகோதரி கோமதியுடைய இந்த நிச்சயதார்த்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க எல்லா ஏற்பாடுகளும் இந்த குடும்பத்தார் செய்யும் பொழுது கர்த்தரை முதலிடத்தில் வைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக சபையின் போதருக்காக, கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, மற்ற எல்லா ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை மனக்கரிசனையோடு, மனபாரத்தோடு, இதை நான் தேவனுக்காக செய்கிறேன் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவரே தொடர்ந்து ஊழியங்களை செய்ய கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சபையின் பொருளாதார தேவைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இது காலம் வரை நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செயல்பட்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். சபையாரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற ஜனங்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற ஜனங்களாக
நீ தொடர்ந்து சபையாரோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு பேச போகிற காரியத்துக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனங்கள், குறைகளை நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலியமாக நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள அந்த தாழ்மையான மனப்பங்கை நீர் எங்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அடியனை நீர் மறைத்து உங்களுடைய வசனம் பேச கடவுளாக ஆண்டவர் எங்களுடைய காதுகளை, எங்களுடைய இருதயங்களை திறந்தருளும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஊழியத்தையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மார்க்கு 9ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. மார்க்கு 9ஆம் அதிகாரம் வசனம் 23, 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீக்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். மீண்டுமாக உங்களுடைய மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து ஒரு பிரேக் பண்ணி இன்றைக்கு மார்க் புஸ்தகத்துக்கு என்னுடைய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருஷம் ஆரம்பிச்சு நம்ம யாக்கோபு புஸ்தகத்தை நம்ம ஆராய்ந்து வரோம். இந்த ஏறத்தாழ 1.5 மாசம் நான் வீட்டில் இருக்கும் பொழுது பல காரியங்கள் என்னுடைய சிந்தனையில படிப்பினையாக வந்த ஒரு காரியத்துல இன்றைக்கு நான் வாசித்த தியானித்த இந்த பகுதியிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு நம்புவதற்கான போராட்டம். நமக்கு எல்லாருக்குமே நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது இல்ல. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்து. எத்தனை பேருக்கு உங்கள கடவுள் மேல வைத்திருக்கின்ற நம்பிக்கை அது உங்களுடைய விசுவாசத்துல வெளிப்படுது? நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்ம எல்லாரும் நம்புறோம். அதே போலதான் இன்னைக்கு கடவுளை அறியாதவர்களும் கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று நம்புகிறாங்க. ஆனா தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னா, இந்த நம்பிக்கைக்கு மேல நமக்கு விசுவாசம் இருக்கணும். இப்ப நான் கேட்கிறேன் மறுபடியும் அந்த கேள்வி, நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிறது நம்பிக்கையா விசுவாசம்? இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் தேவனை முழுமையாய் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையும் வேறுபட்டதா இருக்கும்.
புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ ஒரு காரியத்தை நீங்க வந்து பார்க்கும்போது நம்புறீங்க. ஓகே, நம்புறோம். இந்த காரியம் நம்ம பார்த்துட்டு ஓ இப்படிதானா, ஓகே ஐ பிலீவ். ஆனா விசுவாசம் என்று சொல்லும் பொழுது காணாததை மேல நம்பிக்கை வைக்கிறது தான் விசுவாசம். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல நீங்களும் நானும் கடவுள் மேல வைத்திருக்கிறது நம்பிக்கையா விசுவாசம்? இன்றைக்கு ஏன் பல கிறிஸ்துவர்கள், அதாவது தேவ பிள்ளைகள் என்று நாம் சொல்லும் பொழுது, இந்த நம்பிக்கையிலும் இந்த விசுவாசத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம வந்து பார்க்கணும். உண்மைதான், ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் மேல விசுவாசி, கடவுள் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன் என்று அறிக்கையிடுறாங்க. ஆனா பல நேரத்துல நம்மள நிச்சயமா நம்ம வந்து மறுதளிக்க முடியாது. நம்மளுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தாலும் பல சமயத்துல அந்த விசுவாசத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்க முடியல. நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம வந்து வெற்றி பார்க்கும் போது உண்மையிலே நான் கடவுள் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை நிஜமா? அப்ப நிஜமா இருந்துச்சுன்னா கடவுள் மேலதானே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், என் வாழ்க்கையிலையா இதெல்லாம் நடக்குது அப்படின்ற அந்த சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல அந்த விசுவாசம் வந்து ஒரு கேள்விக்குறியா மாறும். அதுதான் இந்த 9ஆம் அதிகாரத்துல இந்த பகுதியை நாம், நீங்க முழுமையா இந்த பகுதியை வீட்டுல போய் வாசிங்க. ஆனா என்னுடைய இந்த பிரசங்கத்துக்கு நான் மெயினா எடுக்கக்கூடிய இந்த 2 வசனம் 23, 24 மறுபடியும் வாசிங்க. 23, 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஓகே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா காரியமும் அவனுக்கு சாதகமா கூடும் என்று ஆண்டவர் இங்க கட்டளையா சொல்றார். இப்ப நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நீங்க நினைக்கிற காரியம், சிந்திக்கின்ற காரியம், நீங்கள் செயல்படுத்துகின்ற காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிருக்கா? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா காரியமும் நடக்குதா? நிச்சயமா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் எல்லா காரியமும் அப்படி நடக்குது. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, கடவுள் வந்து இங்க சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இருந்தால் எல்லா காரியமும் உனக்கு சாதகமா நடக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள், நமக்கு பிரியமான காரியங்கள், நம்ம வேண்டுகின்ற காரியங்கள் நடக்காத போது கேள்வி என்ன, நம்மளுடைய நமக்கு விசுவாசம் என்ன பத்தலையா? அப்ப அந்த விசுவாசம் வந்து என்ன விசுவாசமா இருக்கு? அதனாலதான் கடவுள் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை வந்து அவர் இந்த சம்பவத்தை குறித்து அவர் வந்து பேசும்போது, இந்த கடுகளவுக்கு விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்ப பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? தெரியல. சரி, இப்ப பாருங்க, தெரிஞ்சுதா? ஆஃப்கோர்ஸ் நான் ஒண்ணுமே எடுக்கல, நான் ஒண்ணுமே போடல. அப்ப கடவுள் வந்து இந்த கடுகுன்னு சொல்லும் பொழுது ரொம்ப
மெல்லியதான ஒரு பொருள், ரொம்ப சின்னதான பொருள். அது நம்மளுடைய இந்த ரோ பார்வையினால நம்ம பார்க்க முடியாத ஒரு காரியம். இப்ப நான் ஒரு கடுகனை தூக்கி போட்டாலும் முடியும். இப்ப நீங்க எல்லாரும் நீங்க தேடினாலும் அதுக்கு சில மணி நேரம் எடுக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பகுதியில உனக்கு கடுகுக்கு அளவு விசுவாசம் இருந்தாலே கர்த்தர் மேல நீ வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் மெய்யானது. அப்ப என்னன்னா, இந்த கடுகு அளவு விசுவாசம் எப்படியும் இன்னைக்கு பல கிறிஸ்துவர்களுக்கு இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த பகுதியில இந்த தகப்பன் தன்னுடைய மகன் ஒரு விசித்திரமான ஒரு நோயில இவன் பிறப்பிலிருந்து அவன் இருக்கிறத பார்க்கிறோம். இவனுக்கு என்ன நோய் பாருங்க. இயேசு கிட்ட அவங்க கொண்டு வராங்க. வாசிங்க, இப்ப பின்னால கொண்டு போவோம். 20வது வசனத்தை வாசிங்க. 20வது 21 9ஆம் அதிகாரம் 20 21 வாசிக்குமா? அவனை அவரிடத்தில் கொண்டு யாரு? இயேசு இடத்துல கொண்டு வராங்க. அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. இப்ப அவரை கண்டவுடனே அந்த ஆவி என்னமா அலைக்கழித்தது. சரி, தொடர்ந்து வாசிங்க. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி உணர்ந்தான். இப்ப இயேசு இடத்துல இந்த தகப்பன் அந்த மகனை கொண்டு வராங்க. இயேசு கிட்ட கொண்டு வந்தோடனே அந்த மகனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அசுத்த ஆவி கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து அவனுடைய வாயிலிருந்து நுரை தள்ளி அவன் கர்த்தருடைய பாதத்துல கீழே விழுவுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மகனுக்கு என்ன நோய்னா, வேற ஒரு ஆவி அவனை சூழ்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த பகுதியினுடைய சுருக்கம். குஷ்டரோகியை கொண்டு வராங்க, கண்ணு தெரியாதவனை கொண்டு வராங்க, வியாதிஸ்தரை கொண்டு வராங்க. அதே போல சின்ன வயசுலேருந்து 21வது வசனம் பாடிங்க. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, தகப்பனை யாருக்கு? அவர் இயேசு கேட்கிறாரு, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு நாளாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாய் இருக்கிறது. சின்ன வயசுலேருந்தே இந்த அசுத்த ஆவி இந்த மகனை சூழ்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். சின்ன வயசுனா இப்ப அவனுக்கு என்ன வயசுன்னு தெரியாது. மேபி ஏறத்தாழ வாலிப வயசா இருக்கலாம், இல்ல பெரிய வயசா இருக்கலாம். ஏன்னா அவன் தகப்பன் என்று சொல்லும் பொழுது அங்க ஒருவேளை அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகாம இருக்கலாம். அப்ப ஏறத்தாழ ஒரு 20 வருஷம் வச்சுக்குமே. இந்த 20 வருஷம் இந்த பொல்லாத கிரியையை இந்த மகனை சூழ்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற அந்த நிலையில இந்த தகப்பன் கர்த்தர் மேல வைத்திருக்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்டது? 24வது வசனத்துல தகப்பனுடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை எடுக்கிறார். வாசிங்க வசனம் 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இந்த தகப்பனுக்கு 2 பிரச்சனை. ஒண்ணு, அவன் சொல்றான், ஆண்டவரே உண்மை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு வரக்கூடிய இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? என்னோட அவிசுவாசத்தனத்தை எடுத்து போடுங்க. இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்ம எல்லாரும் சொல்றோம், கடவுள் மேல எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா பல நேரத்துல அந்த விசுவாசத்தோடு இந்த அவிசுவாசத்தனமும் நம்ம கூட வர்றத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு விசுவாச ஓட்டத்தை பல தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடிய
கிறிஸ்துவர்கள் இந்த விசுவாச போராட்டத்தை போராட ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னைக்கு திருச்சபையில நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம பார்த்தோம்னா உண்மைதான், நம்ம சர்ச்சில் ஊழியம் செய்யலாம், வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகலாம், கிறிஸ்துவ குடும்பத்துல கிறிஸ்துவ பரம்பரையில நம்ம பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். ஆனா அந்த விசுவாசம் நம்ம கடவுள் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம், அந்த ஓட்டத்துல நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான காரியம், நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகள்ல பல நேரத்துல நமக்கு இந்த அவிசுவாசத்தனம் மேலோங்கி வருத நம்ம எப்ப இந்த அவிசுவாசத்தனம் அந்த விசுவாசத்தை விட அந்த நம்பிக்கையை விட மேல போதோ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை நமக்கு வரும். அப்ப இந்த விசுவாசத்துல கஷ்டப்படுகின்ற இந்த struggle to believe, இந்த நம்பிக்கை மேல இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு struggle இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு. அதை புரிந்து கொண்டு எப்படி இந்த விசுவாச பாதைய விசுவாச ஓட்டத்தை நீங்களும் நானும் நடத்தணும்னா உங்களோட நான் 3 காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது என்ன நம்ம புரிஞ்சிக்கணும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட நோக்கம் நமக்கு தெரியும். நம்ம பாவி, கர்த்தர் பரிசுத்தர், நம்மளுக்கு பரலோக வாழ்க்கை இருக்கு. இதுதான் பிரதானமானது. கடவுளை நம்ம மகிமைப்படுத்து, இதெல்லாம் பிரதானமானது. ஆனா என்ன காரியம் நம்ம முதலாவது நம்ம புரிஞ்சிக்கணும்னா, முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் காட் வில், அப்புறம் இரண்டாவது அக்செப்டிங் த ரியாலிட்டி, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள. வாசிங்க, தேவ ஓகே, தேவ சித்தத்தை அறிந்து கொள். முதலாவது தேவ சித்தம்னு ஒண்ணு இருக்குது. நம்ம எல்லாரோட வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம எல்லாருக்கும் கடவுள் வேற வேற சித்தம் வச்சிருக்கிறார். நம்மளோட படைப்பை பாருங்களேன். இங்க யாராவது சேமா இருக்கிறீங்களா? நான் இவர் மாதிரி இருக்கிறேன். பல பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, என்னோட நடை, என்னோட பாவனை, என்னுடைய பேச்சு எல்லாம் பார்த்து உங்க அப்பா மாதிரியே இருக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு சமயத்துல நான் பசாருக்கு போனேன். அந்த சீனை பார்த்து பயந்துட்டான். ஏன்னா அந்த சீனனுக்கு அப்பாவை நல்லாவே தெரியும். அவன் ரொம்ப நேரம் இப்படியே பார்க்கிறான். என்னடா போனவர் மறுபடியும் வந்துட்டாரு. அவர் தகப்பன் மகன், அம்மா மகள், ஏன் இன்னைக்கு ரெட்ட பிள்ளைங்க பிறந்தா கூடயும் அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய படைப்பு நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் வித்தியாசமானது. அது முதலாவது நீங்களும் நானும் ஏற்றுக்கணும். பல நேரத்துல என்ன தெரியுங்களா பிரச்சனை, நான் அவங்க மாதிரி இல்லை, அந்த குடும்பம் சபைக்கு வராங்க, அவங்க மாதிரி நாங்க செழிப்பா இல்லை, அவங்க மாதிரி நாங்க ஆசீர்வாதமா இல்லை. we try to compare. தேவனுடைய அந்த டிசைனை, தேவனுடைய அந்த சித்தத்தை, தேவனுடைய அந்த படைப்பை முதலாவது நம்ம கடவுள்கிட்டே நம்ம சொல்லாம சொல்றோம், ஆண்டவரே நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு. உங்களோட டிசைன்ல என்னமோ ராங் பண்ணிட்டீங்க. because we started to compare. முதலாவது தேவன் உங்களை படைத்த அந்த சித்தத்தை நீங்க முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் கடவுள் என்னை படைச்சிருக்கிறார், இந்த குடும்பத்தில் தான் நான் இருக்கணும்னு கடவுள் சித்தம் கொண்டிருக்கிறார், இந்த திருச்சபையில நாங்க அங்கத்தினரா இருக்கணும்னு தான் கடவுள் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய அந்த ஆதி தீர்மானத்தை நம்ம சொல்றோம், கர்த்தர் என்னை தாயின் கருவிலே உருவாக்கினார். அதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். ஆனா நிஜ வாழ்க்கையில வரும் பொழுது
நம்ம அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை கேள்விக்குறியா மாறுது. இரண்டாவது, நம்ம படைக்கப்பட்ட விதம், நமக்கு அமைந்த இந்த குடும்ப இந்த ஸ்ட்ரக்சர், இவர் தான் என்னுடைய கணவர், இவர் தான் என்னுடைய மனைவி, இவங்க தான் என்னுடைய பிள்ளைகள், இவங்க தான் என்னுடைய திருச்சபையார், இவங்க தான் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள். அந்த ரியாலிட்டிய நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இவர் தகப்பன், அதை நீங்களும் நானும் முதலாவது ஏற்றுக்கொள்ளும். அப்ப கடவுள் உங்க மேல இறக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கும் பொழுது, அந்த வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து ஜீவனம் பண்ணும் பொழுது, இதுதான் நீ பரலோகம் சேர்ந்தவரை, இதுதான் உன்னோட அமைப்பு. அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல உறுதியா நீங்களும் நானும் முதலாவது நம்பிக்கை வைத்து விசுவாசத்துடன் வாழ பார்க்கணும். முதல் படி, தேவன் எனக்கு அமைத்த இந்த வாழ்க்கையை நான் கடவுளே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்பிக்கை வைக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல தான் இன்னைக்கு இந்த அவிசுவாசத்தனம் உருவாக்க. வாசிங்க எபேசியர் 2:10 இப்படியாக வசனம் சொல்லுது. எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியை செய்யும்படி உங்களுக்கு எல்லாருக்கும் முதலாவது நான் சொன்னேன், கடவுளே ஒரு பேட்டர்ன் வச்சு குடும்பத்தை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு, வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. எல்லாருடைய இந்த விசுவாச பாதை வித்தியாசமானது. அந்த வித்தியாசமான பாதைகள்ல கர்த்தருடைய நற்கிரியை செய்யும்படி எல்லாவற்றையும் அவரு பரிபூர்ணமாய் செய்து முடிச்சிட்டார். அந்த பேட்டர்ன் கடவுள் உங்களுக்கு, அந்த டிசைன், அந்த ஃபேமிலி டிசைன் உங்களுக்கு கடவுள் அமைச்சு கொடுக்கும் பொழுது, அதுல வரக்கூடிய காரியங்கள், அதனுடைய முடிவு எல்லாமே கடவுள் செஞ்சு முடிச்சிட்டார். சோ இதற்கு மேல கடவுளுடைய இந்த டிசைனை நீங்களும் நானும் மாற்ற முடியாது. என்ன நம்ம செய்ய முடியும்னா, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் ஓடி முடியும். தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார், அதை சொல்ற நீங்களும் நானும் என் இறுதி நாட்கள் வரை தேவன் என் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்வதற்கு பல நேரத்தில் தேவ பிள்ளைகள் ஏன்னா தங்களோட வாழ்க்கை பயணத்துல தாங்கள் விரும்பியதை, தாங்கள் விசுவாசித்த காரியங்களை, தாங்கள் நம்பிக்கை மேல வைத்த காரியங்கள் நடக்காத போது இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வருகின்றதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தேவன் நமக்கு எல்லாருக்குமே வித்தியாசமான வாழ்க்கை அமைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியிலே இந்த மகனுக்கு அவனுடைய வாழ்க்கை சிறு வயதிலிருந்து இன்னொரு காரியம், இன்னொரு ஒரு தீய சக்தி அவனை சூழ்ந்து கொண்டது. இது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அவருடைய ஊழிய பயணத்துல அவர் ஒரு அற்புதம் செய்வதற்காக இந்த காரியம் அந்த மகனை சூழ்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில எந்த காரியமும் இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி இப்ப தற்செயல நடக்கிறது என்று நாம் சொல்லக்கூடாது. accidentally happen in my life.
தற்செயலா நடந்து போச்சு. ஏன் இப்படி சொல்ல மாட்டோம்? நான் ஆக்சிடென்டலியா இவரை கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லுமா? ஆக்சிடென்டலியா இவங்க எனக்கு மனைவியா வந்துட்டாங்க, ஆக்சிடென்டலியா எனக்கு இந்த பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. நோ ஆக்சிடென்டலி. எந்த காரியமும் நம்மளோட வாழ்க்கையில தற்செயலா நடக்கிறது இல்லை. எல்லாமே கடவுளுடைய சித்தப்பிரகாரம், கடவுளுடைய ஆதி தீர்மானத்தின் பிரகாரம் தான் நம்மளோட வாழ்க்கையில எல்லா காரியமும் நடக்குது. இரண்டாவது, இந்த மகனுக்கு அவனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தீய சக்தி அவனை சூழ்ந்து கொண்டதுனால தன் தகப்பனுடைய விசுவாசம் ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. இல்ல, எத்தனை வருஷம் அந்த தகப்பன் வந்து போராடி இருப்பார். அவர் சொல்றாரு பாருங்க, 24வது வசனத்துல வாசிங்க. 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். நம்மளோட வாழ்க்கையில கண்ணீர் வரக்கூடிய அந்த நிலை நிச்சயமா அந்த சூழ்நிலையோ அந்த பாதிப்போ நம்மை பல காலமா அது வந்து நம்மளை தாக்கி கொண்டு நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு காரியத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது சில சமயத்துல நம்ம கண்ணீரோடு இந்த தகப்பன் தன் மகனுக்கு ஏற்பட்ட அந்த நிலையை எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் அதை கடந்து வர அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு அவரு சொல்ல வர. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க குறிப்பா இந்த நபர் வந்து அவங்களா இருக்க மாட்டாங்க. வேற ஒரு காரியம், வேற ஒரு சூழ்நிலை அவர்களை ஆட்கொள்றத நம்ம வந்து பார்க்கணும். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில இது ஒரு எக்ஸாம்பிளா இந்த பகுதியில நம்ம வந்து பார்க்கிறோம். இது தீய சக்தி. ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு இந்த தீய சக்தினால இந்த மனுஷன், இந்த மகன், இந்த தேவ மகன் அகப்பட்டிருக்கிறான் என்று நம்ம வந்து பல நேரத்துல பார்க்கறது இல்லை. அப்ப நம்மளோட பாஷையில சொல்ல போனா, இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, வேற ஒரு தீய ஆவி இவனுக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நீங்கள் அறியாமலே இன்றைக்கு பல உலக காரியங்கள் இன்னைக்கு நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால அந்த கடவுள் மேல வைத்திருக்கின்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ஆட்டம் கண்டது நம்ம வந்து பார்க்கணும். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எந்த காரியம் உங்களை ஆட்டி படைக்குது? ஏன் கடவுள் மேல வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை வந்து நாளுக்கு நாள் தொடர்ந்து உறுதியா போக மாட்டேங்குது? ஏன் நம்புறதுக்கு கஷ்டப்படணும்? ஏன் விசுவாசிக்க கஷ்டப்படணும்? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்மளே கொஞ்சம் பார்ப்போமே. ஏன் இவ்வளவுப்பட்ட காரியம் நடக்குது?
ஏன் என் வாழ்க்கை இன்னும் ஒரு 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 ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இன்னும் என்னால வர முடியல? அப்ப உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியம் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை பிடித்து நம்மளை ஆளுகை செய்யறத நம்ம பல நேரத்துல அதை உணர்றது இல்லை. நம்ம நினைச்சிருக்கிறோம் இந்த பகுதியின் பிரகாரம் ஏதோ ஒரு கெட்ட ஆவி நம்மளை சூழ்ந்து கொண்டாதான் கடவுள் மேல இருக்கிற அந்த விசுவாசம் குறைஞ்சிப்போம் அப்படின்னு. இல்லைங்க. மற்ற எல்லா உலக காரியமும் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, நம்பிக்கைய குறைக்க முடியும். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில அதிகமா நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒருவேளை நம்மளுடைய ஃபைனான்ஸா இருக்கலாம், நம்மளுடைய வேலையா இருக்கலாம், நம்மளுடைய பேஷனா இருக்கலாம், இல்ல நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய சில வேலைகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை இன்னைக்கு பாதிச்சிருக்குன்னா, கடவுளை விட்டு இன்றைக்கு உங்களோட அந்த ரிலேஷன் ரொம்ப தூரமா போயிருக்குன்னா, there is something, என்னமோ ஒரு காரியம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க பணமா இருக்கலாம், உங்க தொழிலா இருக்கலாம், உங்க ஆசைகளாக இருக்கலாம். இந்த காரியம் எல்லாம் நான் கடவுள் கிட்ட போறதுக்கு, கடவுள் மேல நான் வச்சிருக்கிற அந்த விசுவாசம் உறுதிப்படுத்துறதுக்கு தடையா இருக்குதுன்னா, அதுதான் இந்த பகுதியிலே இந்த மகனுக்கு நடந்த மாதிரி. சம்திங் இஸ் கண்ட்ரோலிங் யூ. இன்னைக்கு அதை எத்தனை பேர் நம்ம உணர்ந்துருக்கோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கைய எது கண்ட்ரோல் பண்ணுது? எது கண்ட்ரோல் பண்ணுது? நம்ம செய்யற வேலை புரியும். அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நம்ம செய்யற வேலை கடவுள் ஆசீர்வதிக்கணும். உண்மைதான், கடவுள் ஆசீர்வதிப்பாரு. கடுமையா வேலை செய்யறவங்களுக்கு பாருங்க, நம்ம பல நேரத்துல இந்த காரியத்தையும் சொல்றோம். சீனா தான் நல்லா இருக்கிறான் இல்ல, கடவுளை நம்பாதவங்க நல்லா இருக்கிறான். நம்ம அந்த கான்செப்ட் நம்ம மறந்துடும். கடவுளை நம்பாதவனுக்குலாம் மழை பெய்யுதுன்னு, கடவுளை நம்புறவனுக்கும் மழை பெய்யுதுன்னு. அப்ப வாழ்க்கையில ஒருத்தன் செழிப்பா இருக்கிறான்னா, அவன் நல்லா இருக்கிறான்னா, வசதியா இருக்கிறான்னா, அதுக்கு அவன் ஹார்ட் ஒர்க், அவன் கடுமையா உழைக்கிறவன், அவன் ஞானமா செயல்பட்டு அது சரியான முறையோ தவறான முறையோ அது ஒரு பக்கம் இருக்கு. என்ன பார்க்கிறோம்? இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். யாராவது ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு ஏழையா இருக்கிறாங்களா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் கிறிஸ்தவர்களை பத்தி பேசல, தேவ பிள்ளைகளை பத்தி நான் பேசுறேன். இந்த உலகத்தார பாருங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். ஒரு வேலைக்கு 2 வேலை, 2 வேலைக்கு 3 வேலை, பிசினஸ், இது அது. அவனோட சிந்தனையே பணமா இருக்கட்டும். என்னைக்காவது அவன் ஏழையா இருந்திருக்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீங்க பார்க்க முடியாது. அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதான அது அதனுடைய வெகுமதி தான் அவன் வசதியா இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் காரணமா இருக்கின்ற அந்த இயேசுவை, அவரை நான் நம்புறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரே தான் என்னுடைய ரட்சகர், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம், அதுவும் என் வாழ்க்கையில் இல்ல, நான் சிலைகளை வணங்குறது இல்ல, ஒண்ணுமே செய்யறது இல்ல. ஆனா ஏன் இன்றைக்கு தேவ பிள்ளைகள், அதாவது ஆசீர்வாதத்தின் தகப்பனாகிய கடவுளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு இன்றைக்கு நீங்களும் நானும் வர முடியல? என்ன தடுக்குது? We have been possessed by something. ஏதோ ஒன்று நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கு.
அதனால்தான் இன்றைக்கு இதை நான் குற்றமாக சொல்லல, இது எல்லாம் திருச்சபையிலும் நடக்கிறது. நம்ம இன்றைக்கு கடவுளை தேடுகின்ற அந்த விஷயத்துல நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. கடவுளை முதலிடத்துல வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பிரியாரிட்டி, அந்த முதன்மை, ஏன்னா வேற ஒரு காரியம் நம்மளை ஆட்கொண்டு நம்மளை நடத்தி கொண்டு வரும். ஏசாயா 59 வசனம் 1-2 வாசி. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கோ கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்ன பார்த்தீங்களா, ஏன் இன்னைக்கு சீன கடுமையா உழைக்கிறவங்க ஏன் இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு பாருங்க. வசனத்தை பாருங்க என்ன சொல்லுது. நம்மளுடைய கடவுள் அதனாலதான் பாஸ்டர் ஜேம்ஸ் அடிக்கடி அவருடைய ஜெபத்துல இந்த ஒரு காரியத்தை சொல்லுவார். நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீங்கள் எங்களை தண்டிக்காதபடி. நம்ம சில நேரத்துல இல்ல பல நேரத்துல நம்மளோட பலவீனத்தினால நம்ம பாவத்துல விடுவோம், கடவுளுக்கு விரோதமா நடக்கும். ஆனா அந்த இரக்கத்தின் தேவன் நம்மளுடைய பலவீனத்தை பார்த்தோ நம்மளுடைய பாவத்தை பார்த்தோ அவர் நம்ம கிட்ட கோச்சிக்கிற கடவுள் இல்லை. அப்படி நினைச்சாருன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படாம தான் இருக்கோம். இல்ல எவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம பெற்றிருக்கோம். நம்மளோட ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய கிருபை எல்லாம் எங்களை நடத்தி வரும். அப்ப கடவுள் நல்லவங்களை, நீ நல்ல கிறிஸ்துவ, நீ விசுவாசத்துல குறைவா இருக்கிற, அதனால உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளுடைய தேவன் அப்படி அளந்து கொடுக்கின்ற தேவன் அல்ல. அவர் தாராள மனசு. மறுபடியும் வாசி அந்த வசனத்தை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு குறுகினதில்லை. உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கடவுள் புடிச்சு வச்சுக்கிட்டு அதை ஹோல்ட் பண்றது இல்லை. ஏற்ற காலத்தில் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போய் சேரணும்னா கடவுளே அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். வாசி. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கடவுள் என்னைக்கும் காதை நம்மளோட வாழ்க்கையில பல நேரத்துல கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம சிலருக்கு அடைச்சதாவே இருக்கு. இன்னைக்கு நம்ம வெக்ஸ் போறோம்ல, என்னது அது பேர் என்ன சொல்லுவோம்? காது வெக்ஸ். அதுக்கு ஒரு பேர் இருக்குது தானே, ஹியர் கேண்டில். எத்தனை பேர் ஹியர் கேண்டலிங் பண்ணிருக்கீங்க? தெரியாதோ? ஹியர் கேண்டலிங்னா அந்த காது என்னமோ அடைச்சி இருக்குது, அது என்னமோ ஒரு ட்ரீட்மெண்ட் செய்வாங்க, அந்த மெழுகுத்திரி என்னமோ கொளுத்தி. நான் செஞ்சதில்லை, அதனால இது கேட்டோன்னா வீட்டில் போய் மெழுகுத்திரி கொளுத்தி உள்ள ஊற்றி விடாதீங்க. பிரசங்கத்துல சொல்லிட்டாரு, காது கேட்கணும்னா நல்லா ஊற்றி விடுங்க அப்படின்னு. இல்ல, என்ன சொல்றேன்னா, பல நேரத்துல இந்த காதை அடைக்கும் பொழுது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். ஆனா எத்தனை பேர் நம்மள தேவ சத்தத்துக்கு நம்மளுடைய காதுகள் இன்னும் மந்தமா இருக்கு? மீண்டும் வாசி அந்த வசனத்தை கீழ்ப்படியில. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்மளுடைய ஆசீர்வாதம் தடையா இருக்குதா?
அதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? நம்மளுடைய அக்கிரமமும் பாவங்க மாத்திரம். நம்ம செய்கின்ற தவறுகள், கீழ்ப்படியாத தன்மை, அவநம்பிக்கை, அவவிசுவாசம், தவறுகள், இது எல்லாமே தான் கடவுளோட ஆசீர்வாதத்தை பெறாம நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில எது, என்ன, எந்த காரியம் நம்மளை சூழ்ந்து கொண்டு ஆளுகை செய்யறத நம்ம பார்க்க வேண்டும். மூன்றாவது, சரி இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. மூன்றாவது சொல்றாரு ஓவர் கமிங் தி ஸ்ட்ரகிள். இரண்டாவதாக fully surrendering to God. படிங்க தமிழ்ல. போராட்டத்தை மேற்கொள்வது எப்படி? முழுமையாய் தேவனுக்கு சரணடைவது. ஓகே, சரி. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன கடவுள் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை டிசைன் வச்சிருக்கிறார். இதுதான் உங்க வாழ்க்கை டிசைன். உங்களுக்கு தான் தெரியும், நான் இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில இது தொடர்ச்சியா தோல்வி, நஷ்டம், அழிவு, கஷ்டம், போராட்டம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஃபைன், சரிங்களா? இப்ப எனக்கு தெரியுது, இதனாலதான் என் வாழ்க்கை பரிசுத்தமாக முடியல, இதனாலதான் கடவுள் மேலே வச்சிருக்கின்ற அந்த நம்பிக்கையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஓகே, நமக்கு எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது. இப்ப மேட்ரு என்ன, நீங்களும் நானும் அடுத்த ஸ்டெப், நீங்களும் நானும் என்ன செய்யறோம், என்ன செஞ்சு கொள்ளும். இப்ப ஒரு கார் பழுதாச்சுன்னா, ஒரு கார் பழுதாகும் பொழுது, பிரேக் டவுன் ஆகும்போது அந்த காரை பார்த்துக்கிட்டே இப்படி உட்கார்ந்துக்கிட்டு யோசிப்போமா? ஒரு கார் பழுதானுச்சுன்னா நீங்க அடுத்தது என்ன செய்வீங்க? சரி, சரீரத்துல ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஒரு காய்ச்சலோ, ஒரு இரும்பலோ, ஒரு பலவீனம் வந்துருச்சு. எல்லாரும் கூப்பிட்டு வச்சு என்னை பாருங்க, எனக்கு சீக்கு வந்துருச்சு அப்படின்னு செய்யுமா? இல்ல மெத்தையில படுத்துக்கொண்டே தான் என்ன செய்யும்? அதுக்கு சொல்யூஷன் தேடுவோம் தானே, தீர்வு காணறதுக்கு. இப்ப காடி பிரேக் டவுன் ஆச்சுன்னா, எல்வின் காடி டயர் ஓட்டையாச்சுன்னா என்ன செய்வ? காரபா தெரியுது உனக்கு. மேரியன்டி, இப்ப சரீரத்துல ஒரு பலவீனம் ஏற்பட்டுருச்சு, எங்க போவீங்க? மருத்துவரை நம்ம தேடிப்போம். அதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை குலைச்சல் அடையும் பொழுது, அந்த நம்பிக்கை குறையும் பொழுது, என்னடா இந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா எனக்கு அப்படின்னு நீங்க ஒரு நிலைக்கு வரும் பொழுது நீங்க எங்க போகணும்? இந்த தகப்பன் இயேசு வருவதற்கு முன்பதாக அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தான், எத்தனை டாக்டர்ஸ் போய் பார்த்தான், எத்தனை மந்திரவாதியை ஒரு வேலை போய் பார்த்திருக்கலாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு நிச்சயமா செஞ்சிருப்பான். ஆனா இயேசு வர்றது தெரிஞ்சு அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இப்ப நான் சரியான இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு சரியான ஒரு விடுதலை கிடைக்கும்னு எண்ணிதான் அவன் ஏன்னா இது நீங்க வாசிச்சீங்கன்னா 17வது வாசனத்தை வாசிங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த
என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். திரளான கூட்டம் இயேசு ஒவ்வொரு அற்புதம் செஞ்சு கொண்டு வரும் பொழுது இவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான். இந்த தகப்பன், ஐயோ என்னோட மகன் வேற ஒரு ஆவி அவனை சூழ்ந்து கொண்டது, இந்த கூட்டத்துக்குள்ள நான் போனேன்னா, முதலாவது அந்த சீஷரை அவங்க அந்த பேரிய கடந்து போனோம். சீஷருங்க தான் அந்த கண்ட்ரோல். இயேசு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு சேஃப்டியாக இந்த சீஷர்களை நான் கடந்து போனோமே, இந்த ஜனக்கூட்டத்தை நான் கடந்து போனோமே, அந்த கடந்து போற நேரத்துல இந்த 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 ஆவி, இந்த மகனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆவி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிருமே அப்படின்னு அவன் எவ்வளவுலாம் நினைச்சு அதை குறித்து வருத்தப்பட்டு இருந்திருப்பான். ஆனாலும் அவனுக்கு தெரியும், நான் போகக்கூடிய இடம் சரியான இடம், நான் சந்திக்க போற நபர் இந்த தீர்வுக்கு, இந்த இந்த காரியத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அவன் நம்பி இயேசுவின் இடத்துல வரும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது நீங்களும் நானும் என்ன செய்யணும்? என்ன செஞ்சு கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற எல்லாருமே இன்னைக்கு கடவுள் இடத்துல வர்றது இல்லை. நம்ம செய்ய வேண்டியது அந்த பாரம் தூக்கி கொண்டு வந்து இயேசு பாதத்துல அவர் வைக்க சொல்றார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கடவுளோட அதான் அந்த ஆரம்பத்துல கடவுள் பேட்டர்ன் தான் ராங்கா படைச்சிட்டாரு. என் வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்தை கடவுள் அனுமதிக்கிறார் அப்படின்ற அந்த சிந்தனை வரும் பொழுது, இந்த பாரத்தை நான் கொண்டு கடவுள் இடத்துல வச்சுன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? அந்த அநம்பிக்கையான அந்த விசுவாசத்துல இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த நம்பிக்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் இந்த கிறிஸ்துவ ஜீவியமே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ற மாதிரி நமக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது செய்யக்கூடாது, அதை செய்ய, ஏன் இவ்வளவு கஷ்டம்? நீங்க உலகத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஈஸி கோ மார்க்கம் இன்றைக்கு இந்த முகமது இஸ்லாம் ஈஸி கோ ரிலிஜன். ஏன் தெரியுங்களா? ஈஸி கோ, அதுல நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். 5 பிரேயரை முடிச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது கடவுள் நம்மளுக்கு கட்டளையா கொடுத்து. அதனாலதான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நடத்துறதுக்கும் போராடி வாழ்வதற்கும் ரொம்ப தெய்வ பிள்ளைகள் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நான் இது செய்யக்கூடாது, நான் அதை செய்யக்கூடாது, இந்த வேலை நான் செய்யக்கூடாது, அந்த தொழிலை நான் செய்யக்கூடாது. எந்த காரியம் நம்மளுடைய விசுவாசத்தை பலவீனம் படுத்தும்படி இன்னைக்கு அந்த காரியம் உங்க வாழ்க்கையில பிடித்துக் கொண்டு நம்மளுடைய வேலையா, படிப்பா, குடும்பமா, உறவா, anything can separate us from God. சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான் என்னது தெய்வம். சில பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா தான் தெய்வம். சில குடும்பத்துக்கு தொழில் தான் தெய்வம். இந்த மனுஷன் சரியான ஒரு இடத்துக்கு
வந்தனால தான் அவனை கடவுள் உயர்த்தி அவனுக்கு ஒரு பெரிய விடுதலைய கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை பலப்படணும்னா நாம் சரியான இடத்திற்கு நீங்களும் நானும் வர வேண்டும். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் we got a direct access to pray. இல்ல, இன்னைக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கும்படி புத்திர சுவிகாரத்தை கடவுள் பாஸ்டருக்கு மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறாரு. சர்ச் லீடர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறாங்க. தகப்பன் தாய்மார்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. இல்ல, எப்ப நம்ம வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து நம்முடைய இஷ்ட தெய்வமா நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும் போது you got a direct access to request whatever. நீங்க வரணும், நீங்க கடவுள்கிட்ட கேட்கணும். சில சமயத்துல நம்மளுடைய என்ன பாஸ்டர் ப்ரே பண்ணா கொரியர் மாதிரி போஸ்ட்ல அனுப்புனா 1 வாரம், கொரியர்ல அனுப்புனா 2 நாள் ஆகும். அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு என்னோட ஜெபத்தை, என்னுடைய கஷ்டத்தை கொண்டு போய் பாஸ்டர் கிட்ட சொன்னா, பாஸ்டர் ப்ரே பண்ணா அந்த அவுட்லைன் வந்து பாஸ்டர்களுக்குன்னு கடவுள் பாப்பாரு, என்ன நம்பர் பாஸ்டர் அடிக்கிறாரு எடுப்போன இல்ல, யார் யாரெல்லாம் அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கும் பொழுது நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் நீதிமான அளவுக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் என்ன வேணா வரலாம், ஓகே, என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணாலும் வரலாம், என்ன சூழ்நிலை வேணாலும் நம்மளுக்கு வந்து வரலாம். யோபு மாதிரி சரண்டர் பெரிய ஒரு ஆசீர்வாதமான நிலையில இருந்து அவர் வந்து நம்மளுடைய பாஷையில ஓட்டாண்டி எல்லாம் முடிஞ்சது. நீங்க அந்த அவருடைய அந்த வசனத்தை வந்து நீங்க படிக்கும் போது இப்படியாக வேத வல்லுநர் சொல்றாங்க, அந்த அவருடைய சரீரத்துல என்ன வந்துருச்சு, கொப்பளம் வந்துருச்சு. அந்த கொப்பளத்தை அவரு அந்த வேத வல்லுநர் இப்படியாக எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எப்படின்னா, அவரு இப்ப இந்த சரீரத்துல ஒரு புண்ணோ ஒரு சலமோ வந்துருச்சு. வரும்பொழுது யோபு வந்து எப்படி அதை வந்து பார்க்கிறாருன்னா, இந்த சரீரம் அவருக்கு சொந்தம் இல்லை, என்னமோ ஊத்துது, எடுத்து இப்படி தட்டி விடுற மாதிரி, இப்படி சொரிஞ்சு விடுற மாதிரி. என்ன அவர் வந்து உணர்றாருன்னா, இந்த சரீரம் கூடயும் எனக்கு சொந்தம் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு காயம் போட்டு இல்ல, என்னமோ கையே வெட்டி எடுத்த மாதிரி. இந்த கோவிட் டைம்ல இந்த ஊசி குத்துனாங்களே, நிறைய நிகழ்வு வந்து பார்த்தோம், பார்த்திருப்பீங்க நிச்சயமா, எல்லாரும் பார்த்திருப்போம். இந்த கோவிட் ஊசி குத்துறப்ப சில பேருக்கு ஊசி ரொம்ப பயம் இல்ல, என்னமோ அவன் கையை வெட்டி எடுக்கிற மாதிரி அந்த பயம் பார்த்திருக்கீங்களா? அந்த அலறது, எத்தனை நர்ஸ் எத்தனை டாக்டர் வந்து அடி வாங்கினாங்க கூட நம்மளுக்கு வந்து தெரியல. யோகோட வாழ்க்கையில வந்து என்ன உணர்ந்தவர் சொல்றாருன்னா, என்ன நடந்தாலும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம், இந்த குடும்ப அமைப்பு, எங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நிகழ்வும் நீங்க பிளான் பண்ணி வச்சது. ஓகே, அதனால ஆண்டவரே, இதுல நான் தொடர்ந்து விசுவாசத்தோட நம்பிக்கையோட நான் வந்து போகிறதுக்கு எப்பொழுதும் நம்ம வந்து கடவுள் இடத்துல சமர்ப்பணம் பண்ணி நம்ம வந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது இந்த மகனுக்கு கிடைத்த அந்த பெரிய வெற்றியிலேருந்து, அதே போல உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய நம்பிக்கையை கடவுள் மாத்திரம்தான் உண்டு பண்ண முடியும். நீங்க வேற எங்கேயும் போக வேணாம். இன்னைக்கு தேவ ஜனம் போய்கிட்டு இருக்கிறாங்க.
நம்பிக்கை தேடி போயிட்டு இருக்காங்க, சமாதானத்தை தேடி போயிட்டு இருக்காங்க, ஆசீர்வாதத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. நான் கடவுள் மேல வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உறுதியாகணும்னு இன்னைக்கு நிறைய பேர் தேவனிடத்துல வருது. கேள்வி, உங்க வாழ்க்கைய எது ஆண்டு கொண்டு இருக்குது? ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் நீங்க சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எது முதன்மையா இருக்குது? கடவுள் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் பல நேரத்துல ஆட்டம் கண்டதில்ல. அதுக்கு என்ன காரணம்? எது நம்மளை அதிகமா சூழ்ந்து கொண்டு இருக்குது? நம்மளுடைய வேலையா, நம்மளுடைய பிள்ளைகளா, நம்மளுடைய மனைவியா, கணவரா, பெற்றோரா, நம்மளோட ஆசைகளா, நம்மளுடைய வியாபாரமா? எது எது மேல இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பிக்கை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ஆண்டவரே, தொடர்ந்து உடைய சமாதானத்துக்குள்ளே எங்களை நடத்துங்க, கிருபையா வழி நடத்துங்க. ஆண்டவரே, பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும். ஆமென். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் தேவ செய்தியை கேட்டோம். எல்லா போராட்டத்தின் மத்தியிலையும், கஷ்டத்தின் மத்தியிலையும் நாம் நம்ப வேண்டியது தேவன் மாத்திரம் தான். நாம் யாவரும் எழுந்து நின்று நான் நிற்கும் பூமி இந்த பாலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு டிகன் ஜான் இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பார். நான்
எங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைக்கு போனாலும் ஆண்டவரே, எல்லாரும் எங்களை கைவிட்டப்பட்ட சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து எல்லா நம்பிக்கைக்கும் நாங்கள் நம்பியதெல்லாம் எங்களை விட்டு போனாலும் இயேசு எனக்காக இருக்கிறார், அந்த நம்பிக்கை மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை என்று வாழ்க்கையில் எப்பொழுதும் நாங்கள் அறிக்கையிட்டு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தரோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை எங்களோட அவிசுவாச தனத்தை எங்களுக்கு மன்னித்து எங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தி ஆண்டவரே தொடர்ந்து உண்மையை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகம் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை